6 லிட்டரு ஜக்கு தண்ணி போடுறோம். இங்கே இதில் வந்து 25 நிமிஷம் வந்து இதில் வந்து சுத்தணும் கலக்குது. தள்ளு தள்ளு. இது வந்து மிக்சி பிளண்டர் மிக்சி கலவை மிக்சி ஓகேவா? கடவை போடுறது நீ ஏண்டி எத்தனை இருக்க திருப்பி எடுறியா? கொட்டுவாங்க, கொட்டி தண்ணியை ஊற்றி கலக்குனா அப்படியே கலவையாக வரும். அதாவது நம்ம பிசைகிற மாதிரி வராது, புட்டு மாவு மாதிரி வரும். ஏன்னா அதை தான் அங்கே மிஷினில் போட முடியும், நம்மள மாதிரி அப்படி பிசைஞ்சு போட முடியாது. அதனால புட்டு மாவு பார்த்துக்கு இங்கே வரும் பிளண்டர் மிஷினு. நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தான் இந்த மிஷின் தான் வரும். ட்ரங்கனா அவங்க வந்து மிக்சிங் போட கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கம்பெனி, ஒரு மூட்டைக்கு 2 போட தண்ணி ஒரு கம்பெனியோட பிராண்டட் கம்பெனிக்காரங்களே போட்டு அனுப்புறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தண்ணியை ஊற்றி கலக்கிறது மட்டும் தான் இவங்களுக்கு வேலை. போட்டியெல்லாம் கலக்கிற வேலை இல்லை. ஓகேங்களா? இது அவங்க கருப்பு கலர் போடாமல் இந்த கலரில் ஒயிட்டில் சாண்டில் கலர். இது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகாது. ஜப்பான் சென்ட் டிப் பண்ணி அவங்களோட கவர் பேக்கிங் கவர் பண்ணி வெளிநாட்டுக்கு போகணும். இது எல்லாமே புரியுங்களா? சரி, பார்த்தீங்களா? அடுத்தது வந்து புட்டு மாவு படம் இல்லையா? அந்த கலவை அறுப்புல போடுறாங்க. சுற்றி இங்கே வைக்கிறாங்க இல்லையா? அது வாங்க ஒவ்வொன்றா அங்கே போய் புரியுதா? புள்ளி ஆட்டோமேட்டிக் மிஷினு, புள்ளி ஆட்டோமேட்டிக். புள்ளி சொல்லுங்க சொல்லுங்க. புள்ளி இல்லை, புள்ளி 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 தாண்டி புள்ளி தள்ளி என்ன வாட பேசுறது? தள்ளு தள்ளு தள்ளு. சொல்லுங்க சொல்லுங்க. அதேதாம்மா, அங்கே ட்ரையர்லேருந்து வந்துச்சு இல்லையா? வந்ததுக்கப்புறம் இங்கே 1 கிலோ அளவுக்கு கட்டு போடுறாங்க இல்லையா? கட்டு போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி பேக்கிங் 2 கிலோ 30 கிலோவுக்கு பேக்கிங் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இது பண்ணி அட்டை பாக்ஸ்லாம் இல்லை, அதுதான் அங்கே பெங்களூரில் அவங்க போடுறாங்க. பெங்களூரில் அவங்க கிடையாது, இவங்க கிடையாது. சென்று போடுறது எல்லாமே அவங்க போடுறது பெங்களூரில். இவங்க வெறும் ராவா கொடுக்குற ராக்குச்சி அவ்வளோதான். டேமேஜ்லாம் எடுத்துருவாங்க. அதான் அந்த டேமேஜ்லாம் பொறுக்கி எடுத்துட்டு குவாலிட்டி செக்கிங் செக் பண்ணிவிட்டு இவங்க கட்டு போடுறாங்க. இவங்க செக் பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க கட்டு போடுறாங்க. குவாலிட்டி செக்கிங். அப்போ இது என்ன பண்ணீங்க? அவ்வளோதானாக்கா? அவ்வளோதான், வேஸ்ட் இல்லை. டன் கணக்கில் காய வைக்கிறது. ஓகேங்களா? வெயிலில் காய வைக்காம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பெருசாக இருக்கும், அது சுற்றி அதுக்குள்ளே குட் மார்னிங்.
சின்சியராக இருக்காங்க சார். கூட்டு வந்து பார்க்குறது அங்கே சொல்லும் போது விட அதை பார்க்கும்போது பின்னாடி இந்த அடிக்க வச்சுருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்களா? காய வைக்கிறாங்க, சார வச்சுக்கிறாங்க, வெயிலும் இல்லாமல். எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் மேடம் எப்போ இது பண்ணுறோம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அவங்க அந்த டைமிங் அந்த டேட்டு இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. எத்தனை இது வைக்கிறோன்னு கூட எப்படி காஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணு ஓரங்கட்டு இதான் காட்டுங்க மேடம். அது இன்னும் கண்ணாடி அந்த பழம் எப்படின்னு காமிக்கிறாங்க பாருங்க. அங்க அப்படி கையை தட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த சவுண்ட் கேட்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா எத்தனை நாளைக்கு காயினங்க எடுத்து பார்த்து கிளியராக தெரிஞ்சிடும். பரவாயில்ல, இது காய்ச்சிருக்கு, ஜில்னஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரையர் இறக்கிடலாம். அது என்ன டேட்டு என்ன எதுன்னு ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் பார்ப்போம். அந்த டைமுக்கு மழை டைமில் மட்டும் வந்து ஒரு நாளுக்கு மேலே 2 நாள் கூட காயும். அதுவே வெயிலாக இருந்தால் கரெக்டாக இன்றைக்கி ஈவினிங் ஏற்றிங்கன்னா நாளைக்கு காலையில் மறுநாள் காலைல 11 மணிக்கெலாம் அந்த ட்ரையர் கீழே இறக்கும். 24 hours. அது மட்டும் வெயில் நாளில் மட்டும் அது கரெக்டாக அதுக்கு முன்னாடியே காஞ்சிடும். சம்மரில் இப்போ அக்னி நட்சத்திரம்லாம் காஞ்சிது பாருங்க. அதே மாதிரி இதை வந்து ரொம்ப காய விட்டாலும் முறுக்கிக்கும். 24 மணி நேரம் அது கரெக்டாக பார்த்து இறக்கணும். ரொம்ப காய வச்சாலும் 5, 6 நான் இப்போ மானிட்டர் காட்டினேன். அதில் வந்து கரெக்டாக 9. ஓகே ரைட். அதுதான் கீழே இறக்கி மானிட்டர் எப்படி ஃபிட் பண்ணுவீங்களா? இதில் மிஷினில் ஃபிட் பண்ணுவீங்களா? செல்லு மட்டும் வச்சு நம்ம ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டோம்னா கரெக்டாக இதை செக் பண்ணோம்னா அது எவ்வளோ. இல்லை, இந்த மிஷினுக்கும் அந்த மானிட்டருக்கு செட் பண்ணிடுவீங்களா? இல்லைப்பா, சின்னதாக இருக்குப்பா, சின்னது தான். அது இதுக்கு வந்து செட் பண்ணுறதுலாம் இல்லை. அங்கேருந்து வந்து நம்ம வத்தியை எடுத்து நம்ம அதில் வச்சு ஃபீட் பண்ணி கரெக்டாக செக் பண்ணோம்னா அது கரெக்டாக நமக்கு ஈரப்பதம் இருக்கா இல்லையான்றதை நமக்கு காமிக்கும். சரிங்களா? அதுக்கு தான், அதனால தான் இந்த ட்ரையரில் வந்து நல்லா வத்தியில் அது வருது. இதுதான் டேமேஜ். புரியுதுங்களா? இதில் தான் இந்த மாதிரி காஞ்ச வத்தியில் தான் இது மாதிரி டேமேஜ் இருக்கிறதுனால இப்போ அவங்க எடுத்து இப்போ திரும்ப செக் பண்ணுவீங்களா? கட்டு போடுறாங்க. காஞ்சதுக்கு அப்புறம் டேமேஜ் அவங்க டெய்லி அவங்க டேமேஜ் எடுத்து கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 24 ஸ்டாண்ட். அந்த ஒரு ட்ரையர் ஒரு ஆள் மட்டும். இது காஞ்ச உடனே அவங்க பார்த்து டேமேஜ் பார்த்து அவங்க ஒரு ஆள்கிட்ட வைக்கணும். ஒரு 3 பேர் பிரிக்கணும்னா 2 ட்ரையர் 48 ஸ்டாண்டு. அடிஷ்னலாக ஒரு ஸ்டாண்ட் அவங்க பார்க்கணும். 49 ஸ்டாண்டு. அந்த 49 ஸ்டாண்டையும் ஒரு லேடி உட்காந்து கட்டு கட்டுவாங்க. கட்டி வச்சு அந்த 1 கிலோ கிடையாது. அங்கே ஒரு அது ரேர் அங்கே கவுண்டிங் போடலாம். இப்போ கேட்குறாங்க பாருங்க, இந்த ஸ்டாண்டிங்கில் பார்க்க இருக்குது. இப்போ அது என்னுடைய டியூட்டி. அது இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு அங்கே ஸ்டாண்ட் போகலாம். ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணணும். எடுத்து நம்ம எவ்வளோ வெயிட். மிஷின்லேருந்து ஒரு வாட்டி வந்தோன்னா செக் பண்ணுவீங்க. திரும்ப ட்ரையர் போட்டு காய்ந்தது திரும்ப ஒரு வாட்டி செக். அது காயறதுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. காலையில் வந்தோன்னே அதை களைச்சி விடுவாங்க. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, இப்படி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணி விடுவாங்க. இப்படி களைச்சி இப்படி லூஸாக இருக்கா, இப்படி லூஸாக இருக்கா பார்ப்பாங்க. டைட்டாக வைக்கக்கூடாது. மழை டைமில் மட்டும் கரெக்டாக ஒரு 19 கிலோ இருந்தால் போதும். ஸ்டாண்ட் வெயிட்டோடு. ஸ்டாண்ட் வெயிட்டு 4 கம்மி இல்லை 4 கோடி இதெல்லாம் சேர்த்து. ஆனால் இப்போது சம்மரில் வந்து 25 கிலோ வச்சாங்க. 25 கிலோனா வெயிலாக இருக்காங்க. ஸோ இப்போ காயாது. அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன், 19 கிலோ 20 கிலோ ஸ்டாண்ட் வெயிட்டோட. அப்போ லூஸாக இருக்கட்டும். அடுக்கிற விதம் லூஸாக இருந்தால் டக்குன்னு சீக்கிரம் காஞ்சிடும். அதை தான் இப்போ காலையில் வந்தோன்னே அவங்க 2 பிள்ளைங்க வந்து இதை களைச்சி விடுவாங்க. ஸ்டாண்ட் எடுத்துடுவோம். டக்குன்னு சீக்கிரம் எடுத்துக்கூட ஆளுக்கு. ஆனால் இதை எல்லாத்தையும் கரெக்டாக காய வச்சு நம்ம எடுத்து ஒரே ஊரில் வந்தால் கூட அந்த ட்ரையருக்கு பாருங்கள் பொருள் வேஸ்ட்டாகும்.
குச்சி வேஸ்ட் குச்சியும் விலை மாவும் விலை. அதனால அவங்க இப்போ கொடுக்குற அந்த லேபர் வரணும்னா நம்ம கரெக்டாக பாடி இருக்கணும், கரெக்டாக இருக்கும் பார்க்கணும். இதை பார்த்துட்டு நம்ம எதனா ஈரப்பதம் இருக்கா, ஈரப்பதம் இருந்தால் இதுக்குன்னு ட்ரையர் 2 ஆம்பளை பசங்க எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிடுவோம் இறக்க வேண்டாம், அவங்களே பார்த்துப்பாங்க ரொட்டீனாக. இது ஈரமாக இருக்குது இப்போ இறக்க வேண்டாம் அப்படின்னு அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறமா இறக்குவோம். அந்த மாதிரி இறக்கி நம்ம இந்த கேஜி குச்சி வந்து. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு 4 ட்ரையர் ஏறும். சம்மர் டைமில் இப்போ சிட்டி நல்லா இருக்கும். 4 ட்ரையரு எவ்வளோ ஆகுது? 24 ஸ்டாண்டு 2 ட்ரையருக்கே 48 ஆயிடுச்சு இல்லையா? அப்போது அவங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, 4 ட்ரையர் இறங்குது. அந்த 4 ட்ரையர் மறுநாள் காலையில் ரொட்டீனாக போதா அப்படின்றத நம்ம சப்மிட் பண்ணி எல்லா ட்ரையரையும் பார்த்துட்டே இருக்கும். இல்லையா இதுக்கு முன்னாடி டேட்டுக்கு காஞ்சிட்ருக்க வர்த்தி அது காஞ்சிச்சா அதை இறக்கி அவங்க ரொட்டீன் பண்ணணும். ஒர்க்கர்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. சம்பளம் கொடுக்குறோன்னு இறங்கி நானும் இறங்கி வேலை செய்வேன். நம்ம வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் கிடையாது, இறங்கி நம்மளே இறங்கி வேலை செய்வோம். ஆனால் இதை விட ட்ரிபிள் மடங்கு செஞ்சோம். இப்போல்லாம் பரவாயில்ல, சலுகை ட்ரையர் வந்திருக்கு, மிஷின் வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து இதுக்குல இது கிடையாது. 5 மிஷின்னா கூட 5 பேர் உட்காந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு மூட்டை அசால்ட்டாக அடிப்பாங்க குச்சி. ஆனால் அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி தரணும்ல, கையில் கலசு நான் மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேர் எல்லோரும் லேடிஸ் எல்லோரும் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணது வந்து எங்கள் ஓனருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவருக்கு தான், ஏன்னா அவர் தான் ரிஸ்க் எடுத்து போய் பெங்களூர்லேருந்து அவர் ஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் இன்புட் அவுட்புட் எங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு 10 பேர் 20 பேர் உழைச்சி அவங்க எதை நம்மளுக்கு அந்த 6000 ரூபாய் வருமானம் கூட இல்லாமல் அவங்களுக்கு ஒரு 7000 ரூபாய் வருமானம் வரட்டும் மகளிர் குழு மூலயமா செய்யுங்க அப்படின்றதுனால நானும் கூட சேர்ந்து எல்லா லேடிஸையும் என்கரேஜ் பண்ணி எல்லாருக்கும். ஆனால் கரெக்டான டைமில் கரெக்டான வேலை கொடுத்துருவேன். கொடுத்து ப்ரொடக்ஷன் போயிடும். ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்பாரு, இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் அப்படி. அதனால அவருக்கு செஞ்சதுக்கு நாங்கள் நன்றி கிடமே. அதான் மந்த்லி சேலரி கரெக்டாக 8ஆம் தேதி எல்லாருக்கும் சம்பளம். சரியா? ஆமாம், அது வந்து கரெக்டாக 25 கிலோ பையில் போடுவாங்க. 25 கிலோ கனெக்ட் பண்ணி அதே மாதிரி 30 கிலோ பையில் போடுவாங்க. அதில் பண்டல் வந்து கரெக்டாக ஒரு சிலது வந்து 25, 30 அந்த மாதிரி ஒவ்வொரு பொறுத்து கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக வேணும். ஒரு 50 கிராம் 100 கிராம் கம்மியாகுது. கோணி வெயிட்டை மைனஸ் பண்ணணும். மெயினாக 100 கிராம் இருக்கும் கோணி வெயிட்டு. அந்த 100 கிராம் எக்ஸஸாக நம்ம வச்சு போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டு எல்லாம் பேக். சரிங்களா? அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா அவர்கிட்ட எல்லாருமே நம்ம சும்மா நினைக்கிறோம் நினச்சிக்கிறார் சார். எல்லாத்தையும் பேக்கிங்லாம் ஆகிட்டு இன்னைக்கு லோடு போனோம் அப்படின்னு நம்ம தயாராக இருக்கும். எல்லாமே லோடெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக காஞ்சிருக்கா, எத்தனை டன் இருக்குது, ஓனருடைய வேலை என்ன, இன்புட் அவுட்புட் நம்ம மைண்ட் இருக்கிறாரு, நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும். அவர் வந்து EV எல்லாமே பார்த்துப்பாரு.